ஹலோ மேம், வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். உங்களுடைய ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குனதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் எல்லாமே கரெக்டாக அந்த நேரத்தில் அமையன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டே. ஸோ அப்படி பார்க்கும்போது தளபதிக்கு இப்போ மொத்த தமிழ்நாடே ஃபேமிலியாக மாறிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் இன்னும் நெருங்கிய வட்டம் ஃபேமிலியிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் கூட. இப்போ இந்த ஒரு வார ஆட்சி காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் சிஎம் விஜய், சிஎம் விஜய், சிஎம் விஜய். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, எங்க பார்த்தாலும் சிஎம் விஜய், சிஎம் விஜய்னு இருக்கும் போது டெஃபினட்டாக வந்து அஸ் அ ஃபேமிலி பர்சன் அண்ட் பீயிங் வித் ஹிம், அவரோட வந்து நம்ம நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறோங்கிற இதில் வந்து பார்க்கும்போது ரொம்ப 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 என்னன்னா பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் இந்த அளவு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப நம்ம மக்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம், கடவுளுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடே ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிறாரு. ரொம்ப அமைதியான ஒரு விஜய் சார், ரொம்ப பேச மாட்டார் இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இது அரசியல் காலத்தில் வந்து மொத்தமாக மாறிடுச்சு. பயங்கர ஆக்ரோஷமான விஜய் சார், அதுவும் நிஜ வாழ்க்கையில் ஆக்ரோஷமான விஜய் சார் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஒரு வார காலகட்டத்தில் சட்டமன்றத்திலையும் இன்னும் பரபரப்பாக நிறைய விஷயம் நடக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயம்லாம்? அதுதாங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எப்போவுமே அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார், பெருசாக அவர் இருக்கிறாருங்கிறதே தெரியாது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒவ்வொரு மூவில அது ப்ரொஃபஷனாக வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து யூ கேன் see the changes. அந்த ஒரு கோபமான ஒரு சீனாக இருக்கட்டும், ஒரு 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 எமோஷ்னலான சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹீ கேன் ஏபிள் டு அப்படி அதனோட ஃபுல்லாக அவர் கொடுப்பாரு. ஸோ இது வந்து we have to take it as a profession. இந்த ப்ரொஃபஷனில் என்ன தேவை இருக்குதோ அதை வந்து தேவையான நேரத்தில் தேவையான வகையில் வந்து அவர் வந்து எமோட் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மெமரிஸ் உங்களுக்கும் விஜய் சாருக்கும் இருக்கும். ஏன்னா அவரை வின் பண்ணிட்டு அப்படி வரும்போது உங்கள் முகத்தில் இருந்த ஒரு சந்தோஷம், அவர் உங்களை பார்த்து சொன்னது அக்கா எப்படி இருக்கீங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறைய ஷேர் பண்ணீங்க. இப்போ ரொம்ப காலமாக வெளிவராத சில அன்சீன் ஃபோட்டோஸ் நாங்கள் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி இருக்க கதைகளை நீங்கள் எங்களுக்காக இந்த மொமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்த எல்லாருமே வந்து அரசியல் பற்றி பரபரப்பாக பேசி இந்த இடமே ரொம்ப சீரியஸாக இருக்குது. விமலராணி மேம் ரொம்ப கூலான ஒரு பர்சனாக தெரியும். எங்களை இன்னும் கொஞ்சம் பர்சனலான விஷயங்கள் அவரை பற்றி சொன்னீங்கன்னா நாங்களும் இன்னும் கொஞ்சம் ஜாலியாகவும் நினைக்கிறேன். ஸோ வித் யுவர் பெர்மிஷன். எஸ், இது எந்த மொமெண்ட் தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து என்னோட ஸ்கூலோட, நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் வந்து பண்ணும்போது வேளச்சேரியில் வந்து செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமிக்கு வந்து ஓப்பனிங்க்கு வந்து இது வந்து என்னோட ஆச்சி. ஓகே. ஆச்சினா வந்து எங்கள் அம்மாவோட அம்மா, எஸ்.ஏ. சந்திரசேகரனுக்கு அம்மா. ஓகே. விஜய் சாரோட பாட்டி. விஜய் சாரோட பாட்டி என்னோட பாட்டி. ஓகே. ஸோ ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸாக இருந்திருக்கிறாங்க. சரி. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் அனுபவமான ரொம்ப ரொம்ப அனுபவமிக்க ஒருத்தர் எங்கள் கூட இருக்கிறதும், அது என்னோட உறவினராக இருக்கிறதும், விஜய் பெரிய அப்போவே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்டாரு. ஸோ ஒரு ஸ்டாரும் ஒரு இன்டலெக்சுவல் பர்சனும் சேர்ந்து திறந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஓப்பனிங் கூப்பிட்ருந்தேன். ஸோ இட்ஸ் வெரி 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 மெமரபிள் திங். ஏன்னா வந்து அந்த ஸ்கூலில் இப்போ படித்த நிறைய பேர் வந்து நிறைய பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஓகே ஓகே. என்ன சொன்னார் விஜய் சார் அப்போலாம்? ரொம்ப சைலண்டாக என்ன சொல்வார்? இது மாதிரி ஏதாவது ஈவெண்ட்லாம் வந்தால் ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட, என்னக்கா என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்வாரு. ஏன்னா பிகாஸ் ஹீ என்ஜாய்ஸ் தட், யூனோ, அவர் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கும் போது அவர் சம்மந்தப்பட்ட நாங்களும் வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும் போது இஸ் வெரி வெரி ஹாப்பி டு சி. நல்லா பண்ணுங்கக்கா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பேச மாட்டார்.